போடுங்கம்மா ஓட்டு. டேஷ் கேவை பார்த்து. டைப்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ். என்னோட அனுபவத்தில் ஓட்டர்ஸை ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், என்னதான் நாங்கள் வருஷக்கணக்காக செருப்படி பெற்று சின்ன பின்னமானாலும் எங்கள் கையால் சாகிறவர் அந்த ஒரு சின்னத்தில் தான் குத்துவோம். செகண்ட் ஒன், இவங்க சொல்கிற எல்லாம் புதுசாக இருக்கே, இதெல்லாம் சாத்தியமா? சரி போட்டு பார்ப்போம். தேர்ட் ஒன், இத்தனை வருஷமா இவங்க தானே மாற்றி மாற்றி வராங்க, சரி வராத ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஃபோர்த் ஒன், ஏய் அவர் எங்கள் ஆளுங்க, எங்கள் சொந்தக்காரங்க, எங்களுக்கு ஒன்றுனா அவங்க தான் நிற்பாங்க, எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான். ஃபிஃப்த்து ஒன், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு தேவை சரக்கு, ஓட்டுக்கு காசு, சாகிற வரைக்கும் இலவசம், இது யார் தரவங்களோ கையை காட்டுங்க, குத்திக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி இருக்க எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு அட்வைஸ் இல்லை, ரெக்வஸ்ட். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லா யோசிச்சு நாம தரப்போற 5 வருஷத்தையும் யாரு சிறப்பாக மாற்ற போறா அப்படின்றத குவாலிஃபைட் பண்ணி ஓட்டு போடுங்க. மறக்காம நீங்க அரசியல் பேசுற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸ்டே ஸ்ட்ராங் பிசிக்கலி அண்ட் மென்டலி. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து.